ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இதில் நான் 4 டைப் ஆஃப் கிளாஸ் எடுக்கிறேன். ஒவ்வொரு டைப்புக்கும் ஃபீஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ். அந்த 3 டைப் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டிச்சுனா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதில் 3 கோடு நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி 3 கோடு வரைஞ்சிக்கோங்க. 1 2 3. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருக்க ஃபஸ்ட்டு கோட்லேருந்து செயினை நூல் எடுத்து 2வது கோடு நடுவில் சென்டரில் இருக்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு செயின் போட்டு அங்கேருந்து நூல் எடுத்து மேலே 3வது கோட்டில் நம்ம போட்டு அப்படியே கீழே இழுக்கணும் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி போடணும். இது பேர் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸோ அந்த இழுத்த நூலை லாஸ்ட்டு கீழே போட்டிருக்கோம்ல, அந்த ஃபஸ்ட்டு கோடில் வச்சு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு லாக் போட்டுறணும். இப்போ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒய்யை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், 2வது கோட்டில் ஒரு செயின் போடுறேன், அப்படியே 3வது கோட்டுக்கு ஒரு செயின் கொண்டு போகிறேன். 2வது கோட்டில் செயின் போட்டு அங்கேருந்து நூல் எடுத்து 3வது கோட்டுக்கு கொண்டு போகிறேன், அப்படியே கீழே எடுத்து ஃபஸ்ட்டு கோட்டுக்கு கீழே வந்துடுறேன். கீழே வந்துட்டு அந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு லாக்கு குட்டி செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஸோ இருங்க, உள்ளே போக போக உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பாருங்கள், 3வது கோட்டில் ஒரு செயினை போட்டு எந்த லாக்கும் போடாமல் அப்படியே கீழே இழுத்துட்டு ஃபஸ்ட்டு கோட்டில் நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு லாக் ஸ்டிச். இது பேர் தான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் ஷேடர்லாம் நிறைய பார்ப்போம், பீகாக் ஃபெதர் ஸ்டிச்செலாம் நிறைய பார்ப்போம். அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டிச்சு தான். ஸோ எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கீழே ஃபஸ்ட்டு கோட்டில் ஒரு நூலை எடுத்து 2வது கோட்டில் ஒரு செயின் போட்டு மேலே 3வது கோட்டுக்கும் செயினை கொண்டு போய் அப்படியே கீழே ஃபஸ்ட்டு கோட்டுக்கு கொண்டு லாக் போடுறோம். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள் எல்லோரும், நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. ஸோ நீடியில் நல்லா ரொட்டேட் பண்ண கற்றுக்குவீங்க. ஒரு செயின் 2வது கோட்டில் போடுறேன், மறுபடியும் ஒரு செயினை 3வது கோட்டுக்கு கொண்டு போகிறேன், அங்கேருந்து அப்படி கீழே இழுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கோட்டுக்கு ஃபினிஷ் பண்ணுறேன் லாக் ஸ்டிச் போட்டு. ஸோ மறுபடியும் வி ஷேப்பில் போகுது பாருங்கள். நீங்கள் வி ஷேப்பாகவும் கீழே நினச்சிக்கலாம், இல்லை ஒய்யை தலைகீழாக திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இது வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒய் ஸ்டிச் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதை நம்ம தலைகீழாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு 2வது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் சொல்கிறேன். எதுக்காக அந்த மாதிரி நம்ம கேப் விட்டு பண்ணுறோன்னு. ஒட்டியும் கூட நீங்கள் பண்ணலாம் பக்கத்தில். ஸோ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கேப் விட்டு பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சில் சொல்கிறேன். இது ஒய்யை தலைகீழாக போட்ட மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. 3 கோடு வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட் கோடில் ஒரு செயின் எடுங்க, நூலை எடுத்து செகண்ட் கோட்டில் ஒரு செயின், அப்புறம் தேர்டு மேலே இருக்க கோட்டில் ஒரு செயின் போட்டு அப்படி கீழே இழுத்து ஃபஸ்ட்டு கோட்டில் ஃபினிஷ் பண்ணுங்கள் லாக் போட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது கீழே நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் கொடுக்கறது தான் இது ஸ்டிச்சு. ஸோ இதுக்கு நம்ம 4 கோடு போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 4 கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்குல்ல, அந்த கோட்டில் இருந்து நூலை எடுக்கணும். பாருங்கள், நான் கீழே ஃபஸ்ட்டு கோட்டிலேருந்து நூலை எடுத்து செகண்ட் கோட்டில் போயிட்டு ஒரு செயின் போடுறேன். அப்படியே
சுற்றி செயின் போட்டு அப்படியே நம்ம அந்த செயினை மேலே கொண்டு போகிறோம். மேலே 4வது கோட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். பாருங்கள், நான் கொண்டு போகிறேன். 4வது கோட்டுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய செயின் போட்டு எந்த லாக்கும் போடாமல் அப்படியே கீழே இழுக்கணும். அப்படியே கீழே இழுத்து ஃபஸ்ட்டு கோட்டில் லாக் போட்டுறணும். ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. எதுவுமே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பார்த்தோம்ல, அதே இதுதான் இங்கே பண்ண போகிறோம். நடுவில் ஒரு கோடு எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், 2வது கோட்டில் ஒரு செயின் போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் 4வது கோட்டில் ஒரு பெரிய செயின் போட்டு அப்படியே கீழே இழுத்து ஃபஸ்ட்டு கோட்டில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு செயின் போட்டு குட்டி லாக் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணுங்க. இதில் எப்படி இன்னொரு கலரை ஷேடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4வது கோட்டில் ஒரு பெரிய செயின் போட்டு எந்த லாக்குமே வைக்காமல் அப்படியே கீழே இருக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் இதுவுமே, வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒரு செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த நம்ம பீகாக்கில் டபுள் கலர் ஷேடு கொடுப்போம். நம்ம ப்ளவுஸில் பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சு வந்து நிறைய ஃபேமஸ் ஆச்சு. ஃபுல்லாக ஃபெதர் மாதிரி வச்சு போடுறது. அதுக்கு வந்து டபுள் ஷேடு கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஷேடு கொடுக்க போகிறோம். இன்னொரு கலர் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைனில் ஒரு செயின் எடுக்க, நூலை எடுத்து செகண்ட் லைனில் எப்பயும் போல் செயின் போட்டு, தேர்ட் லைன் 3வது லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அங்கே செயின் போட்டு அப்படியே கீழே இழுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் பண்ணோம்ல, அதே மெத்தட் தான் இங்கே பண்ண போகிறோம். இந்த ஒய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இது பேர் ஷேடட் பட்டன் ஹோல். ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு நம்ம வேறு ஒரு கலரை ஆட் பண்ணுறோம். ஷேடு மாதிரி கொடுக்குறோம் அந்த இடத்துல அழகாக. ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே கொண்டு போய் 2வது கோட்டில் ஒரு செயின், 3வது கோட்டில் செயின் போட்டு அப்படியே கீழே இழுத்து ஃபஸ்ட் லைனில் முடிக்கிறோம். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பண்ணுறோம் பாருங்கள். ஸோ அதே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் போடாத இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதே மாதிரி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பண்ணும்போது கீழே லைட்டாக பிடிச்சிக்கோங்க நூலை, ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மாதிரி தான் இதுவும். ஸோ கொஞ்சம் வி ஷேப்பில் நம்ம போடுவோம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது வந்து ஒரு சுடிதாருக்கோ எதுக்காவது அவுட்லைன் கொடுக்கறதுக்கு, ஒரு பட்டுப்பாவடைக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ரொம்ப பார்டரில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி 4 லைன் போட்டுக்கோங்க. 4 இல்லாட்டி 5, மேக்ஸிமம் 5 போடுங்க, இல்லாட்டி 4. ஸோ கீழே ஃபஸ்ட்டு லைனில் ஒரு செயினுக்கு நூல் எடுக்கிறேன். நூல் எடுத்து 2வது லைனில் ஒரு செயின் போடுறேன், அப்படியே கீழே இழுக்கிறேன், ஒரு லாக் ஸ்டிச்சு. இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான், வேறு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு கோட்டுலேயும் போய் நம்ம டச் பண்ணணும். இப்போ செகண்ட் கோடு, ஃபஸ்ட்டு கோடு, 2வது செகண்ட் கோடு,
மூணாவது லைனில், நாலாவது லைனில் ஒவ்வொரு கோட்லேயுமே போய் நம்ம டச் பண்ணிட்டு வரணும் இந்த ஸ்டிச்சு. அதுதான் நீங்கள் ஃபைனல் முடிக்கும்போது பாருங்கள், ஒரு அலை மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பட்டு பாவாடைக்கு, ஒரு சுடிதாருக்கு பார்டரில் கொடுக்கணுன்னா இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும்னா, கீழேயே நம்ம நூலை இழுத்துக்கிறணும். போதுமான அளவுக்கு நம்ம கீழேயே நூலை இழுத்துட்டு தான் மேலே கொண்டு போகணும். ஸோ அளவு வச்சு பார்க்கணும். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. அளவு வச்சு பார்த்துட்டு கீழேயே நம்ம இழுத்துட்டு கரெக்டாக வருதா அந்த கோட்டுக்குன்னு கீழேயே நம்ம பார்த்துட்டு தான் அந்த கோட்டில் போய் செயின் ஸ்டிச் போடணும். நம்ம பார்க்காம இழுத்துட்டு போனோம்னா நமக்கு கீழே போட்டிருக்க தையல் வந்து கோணலாக தெரியும். ஸோ கீழேயே நம்ம எந்த இடத்துல நூலை எடுக்கிறோமோ அங்கேயே போதுமான அளவுக்கு நூலை இழுத்து பார்த்துட்டு தான் மேலே நம்ம எங்கே ஸ்டிச்சு போடணுமோ அங்கே கொண்டு போய் போடணும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச் தான். ஸோ எல்லாருமே இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. மினிமம் 4 போடுங்க, மேக்ஸிமம் 5 6 உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு கோடு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது, இன்னொரு டைப்பு. இந்த மாதிரி அலை மாதிரி போட்டுக்கோங்க, வளைவாக போட்டுக்கோங்க. நான் பென்சிலில் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயுமே நம்ம இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ அதே தான், சேம் தான். கீழே ஒரு கோடு போட்டுக்கணும், அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இது வேறு எதுவுமே இல்லை. கீழே அந்த கோட்லேருந்து செயினுக்கு நூல் எடுத்து அந்த வளைவை டச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு செயின் போட்டு அப்படியே கீழே இழுத்து மறுபடியும் அந்த கோட்டில் ஃபினிஷ் பண்ணணும். நம்ம வந்து 4 லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு லைனையுமே நம்ம தொடுற மாதிரி போட்டோம்ல, அதே மாதிரி இந்த வளைவை நம்ம டச் பண்ணுற மாதிரியே போடணும் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலை அடிக்கிற மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அந்த வளைவை டச் பண்ணுற மாதிரி செயின் போட்டு அப்படியே கீழே இழுத்து கீழே இருக்க கோட்டில் லாக் போட்டுறணும். மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் போட்டு மேலே அந்த அலையை தொடுற மாதிரி ஒரு பெரிய செயின் போட்டு அப்படி கீழே இழுத்து லாக் போட்டுறணும். இதே மாதிரி தான் அந்த அலையை தொட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அலை அடிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் 2 டைப் நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு. கீழே நம்ம போட்டிருக்கிறது வந்து கோடில் வந்து டச் பண்ணியிருக்க, மேலே ஒரு வளைவு மாதிரி போட்டு அலை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சுடிதார்லேயோ ஒரு பட்டுப்பாவடையிலையோ இந்த மாதிரி நீங்கள் பார்டர் ஸ்டிச் கொடுக்கலாம். இதில் பீட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், எந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும்னு யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலும் ஷேடட் பட்டன் ஹோலும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.